இந்தியாவில் நடைபெற்று வரும் நடப்பு 2026 ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 11வது லீக் போட்டியானது நேற்று பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. அந்த வகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற சென்னை அணியானது முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 250 ரன்கள் குவித்தது. பெங்களூர் அணி சார்பாக அதிகபட்சமாக டிம் டேவிட் 70 ரன்களையும் தேவ்தத் படிக்கல் 50 ரன்களையும் குவித்தனர். பின்னர் 251 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய சென்னை அணியானது ஆர்சிபி அணியின் சிறப்பான பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 207 ரன்கள் மட்டுமே குவித்தது. இதன் காரணமாக பெங்களூர் அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த போட்டியின் போது விளையாடிய ரஜத் பட்டிதார் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது சிஎஸ்கே அணிக்கு எதிராக முதல் அணியாக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக ஐபிஎல் போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த அணியாக பஞ்சாப் மற்றும் குஜராத் ஆகிய அணிகள் இருந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு பஞ்சாப் அணி சிஎஸ்கே அணிக்கு எதிராக 231 ரன்கள் குவித்தது. அதேபோன்று 2024ஆம் ஆண்டில் குஜராத் அணி சிஎஸ்கே அணிக்கு எதிராக 231 ரன்கள் குவித்தது. இதுவே சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஒரு அணி அடித்த அதிகபட்ச ரன்களாக இருந்த வேளையில் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணியானது 250 ரன்களை அடித்ததன் மூலம் சிஎஸ்கே அணிக்கு எதிராக 250 ரன்களை குவித்த முதல் அணி என்ற சாதனையை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.